ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 6 ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பெங்களூர் ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் தான் நடக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ்க்கு மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேற்று நடந்த மேட்சோட ட்ரீம் டீம் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்த ட்ரீமை பார்க்கலாம். இதில் நம்ம சொல்லியிருந்தோம் சுமன் கில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. அதே மாதிரி ஆயிருந்தார். அப்புறம் பாசிபிள் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். கோட்ஸே சொல்லியிருந்தோம். பும்ரா ஹோம் கிரவுண்டு நல்லா ப்ளே பண்ணுவார், சி வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். சிஏ வந்துட்டார். உமர் சாய் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது, மஸ்ட் பிக் பிளேயரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரோட இது நல்லா தான் ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி சுதர்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். அவரும் ட்ரீம் டீம் வந்துட்டார். ஷாகா தான் கீப்பரில் வருவார். இசான் கிஷன் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் திலக் வர்மா வந்து எப்படியும் வந்து ஆவரேஜாக ப்ளே பண்ணிடுவாருன்னு சொல்லியிருந்தோம். பிரேவிஸ் வந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் ட்ரீம் டீம் வர வந்துட்டார். இப்போ ஸ்பென்சர் ஜான்சனை செகண்ட் இன்னிங்ஸில் சொல்லியிருந்தோம். அவரும் உள்ளே வந்திருந்தார். உமேஷ் யாதவ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொஹித் சர்மா நல்ல வேரியேஷன் பண்ணுவார். அவரும் பார்த்திங்கன்னா முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இப்படி சொன்னவங்களை வந்து நம்ம மாற்றி போட்டு டீம் ஒவ்வொரு இதுலேயும் மிஸ் பண்ணாலே டீம் எடுத்துடலாம். ஹார்திக் பாண்டியா வந்து மஸ்ட்டு மாதிரி தான் இருந்தது, ஆனால் அந்த டீமில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார். ஸோ 2 இது நம்ம வந்து கெஸ் பண்ணதில் ப்ரிடிக்ட் பண்ணதில் கொஞ்சம் மிஸ்ஸும் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாற்றி போட்டிருந்தா அது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய கேப்டன்ஷிப் வைஸ் கேப்டன்ஷிப் கண்டுபிடிக்கிற விஷயமும் சொல்லியிருந்தோம். இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணி வைஸ் கேப்டன் வரைக்கும் வந்துட்டார். இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வைஸ் கேப்டன் வர வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி தான் அமையும். இதை வச்சு நீங்கள் வர டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் வந்து மேக்ஸ்வெல், கோலி, அதுக்கப்புறம் தவான் இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஹை பெர்சன்டேஜ் சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஃப் டு பிளஸிஸ், விசி வந்து சாம் கரன். ஸோ இதில் வந்து 2 பேருமே வெளியே போயிடலாம். அப்படி இல்லைனா ஒருத்தர் உள்ளே வருவார், ஒருத்தர் வெளியே போயிடுவார். இப்போ இந்த 9 இதில் தவான், கோலியோட வைஸ் கேப்டன்ஷிப் பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா இவர் உள்ளே வந்துடுவார். நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ்வெல் வந்து இந்த டீம் ஜெயிச்சா தான் இவர் உள்ளே வருவார் அதிகமாக. இவங்க டீம் தோத்தா இவர் ஒரு வேளை வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 பேர் இந்த இதில் இருந்து எடுத்துக்கலாம். இந்த 8.5 பார்த்தீங்கன்னா ஃபேஃப் தான் ஹை பெர்சன்டேஜ் சி. இவர் ஒன்று கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப்டன் அளவுக்கு ஏன் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா கிரவுண்டோட ஆவரேஜு, அதாவது கிரவுண்டில் வந்து ஆவரேஜு, அதே மாதிரி வென்யூ ஆவரேஜு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, இது எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவர் பெர்ஃபார்ம் பண்ணால் சி அளவுக்கு பண்ணுவார், இல்லைனா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த மேட்ச் வந்து பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உண்டு, பவுலிங்கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவரை வந்து விட்டுட்டு கூட ரிஸ்க்காக நம்ம வந்து ஃபேஃபை வந்து கேப்டனாக போடலாம். அடுத்து ரபாடா வந்து மஸ்ட்டு பிக்கு. இவங்க டீம் பஞ்சாப் ஜெயிக்கணும்னா இவர் நல்லா போட்டார்னா உறுதியாக ஜெயிச்சிடும். ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃபு, ரபாடா, சிராஜ் வந்து லோ பிக்கில் இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. அதே மாதிரி ஏசிங் வந்து இவங்க டீம் வந்து பஞ்சாப் டீம் வின் ஆகுது அப்படின்னா இவர் லோ பிக்கில் இருந்தால் எடுக்கலாம். இப்போ வர 8 வந்து பாசிபிள் 11 இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ வந்து லோ ஆவரேஜில் இருப்பார். இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைச் பட்டேலுக்கு வந்து இந்த கிரவுண்டோட இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிராஜுக்கு பதிலாக பண்ணலாம். இதில் இவரை விட்டுட்டு இவர் வர்றது கஷ்டம்தான். இவரை விட்டுட்டு லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அந்த இதில் மேக்ஸ்வெல்லையும் நம்ம சாம் கரனை சிவிசி இல்லாமல் எடுத்து பார்க்கலாம். இல்லை சாம் கரனை விட்டுட்டு இவங்களை எடுக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டில் வந்து பேர்ஸ்டோவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டில் இருப்பார். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். இவர் அடித்தா பயங்கரமாக அடிப்பார், இல்லைனா ஃபெயிலியர் ஆயிடுவார்.
பேட்டின் பிச்சுனால ஒரு வேளை அடித்து உள்ளே வந்துடலாம். அடுத்து பட்டேல் லோ பர்சன்டேஜில் இருந்தால் இவரை ட்ரை பண்ணுங்கள். இப்போ 7.5ல் பிளேயினில் வரவங்க இந்த 2 பேர் தான். இவங்க வேணால் இம்பேக்ட் பிளேயரில் வரலாம், இல்லை இவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த 2ல் யாராவது ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. ரெண்டும் சேம் இதில் இருக்கிறதுனால இந்த 7.5 ஒன்றில் யாராவது ஒருத்தர் வந்து தான் ஆகணும். ஏன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இவரும் வருவார், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே லோ கிரெடிட்டில் இருந்துக்கிறப்போ மேக்ஸிமம் 1 இல்லைனா 2, மேக்ஸிமம் 1 தான். ஸோ நீங்கள் தினேஷ் கார்த்திக்கை இவர் இம்பேக்ட் பிளேயராக இருந்தால் விக்கெட் கீப்பர் எதுவும் பண்ண மாட்டார். பேட்டின் போச்சுன்னா அவருக்கு பாயிண்ட்ஸ் வராது. ஸோ ஜிதேஷ் சர்மாவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த 7 இதில் பார்த்தீங்கன்னா இவர் இம்பேக்டாக வர மாதிரி இருந்தது லாஸ்ட் இதில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 5 பேர் இருக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் 3 இல்லைனா 2 பேர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இவரை ரவாட்டை இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பெங்களூர் பேட்டின் பிடிக்குது அப்படின்னா இவரை கூட விட்டுறலாம். ஏன்னா டாப் ஆர்டரே அடித்து முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு பேட்டினே கிடைக்காது. ஸோ விக்கெட் கீப்பரில் ஸ்கோர் பண்ணால் தான் உண்டு. ஒருவேளை ஃபஸ்ட்டு இதில் பேட்டின் பிடிக்காங்கன்னா பெங்களூருக்கு கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாக பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை கொண்டு போகலாம். இல்லைனா இவரை விட்டுட்டு ஜெய்சிங் ஜிதேஷ் சர்மாவை மட்டுமே எடுக்கலாம். அப்போ பட்டிடார் லோ பர்சன்டில் இருப்பார். லாஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகிட்டார், ஆனால் டாப் ஆர்டரில் வராரு. விராட் கோலிக்கு 1 டவுன் வராரு. ஸோ இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டிடார் ஆர்ச்சகார் இந்த 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாமே லோ கிரெடிட்டில் வர லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் தான். இதில் இவர் பேட்டிங் நல்லா பண்ணுவார், ஆனால் ஆர்டர் கம்மியாக கிடைக்கிறதுனால பிரச்சனை. ஒருவேளை பஞ்சாப் நிறைய விக்கெட் லாஸ் ஆகுதுன்னா இவர் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்புறம் இவர் நல்ல பவுலிங் போட்டிருக்கிறாரு இவங்களுக்கு டீமுக்கு எதுக்கு. ஸோ இவரையும் எடுக்கலாம், இல்லை இவர் ஒருத்தரை மட்டும் எடுக்கலாம். அப்படி ஆர்சிபி தான் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவர் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவருக்கு சான்ஸ் லைனப்பில் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு ஒரு டீமில் மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இப்போ கேப்டன் பார்த்தீங்கன்னா கேப்டன் இதில் இருந்து 5 பேர், இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா சேஃப் பிக்கு தான். இதில் ரொம்ப ரிஸ்க் யாருக்கு இருக்குன்னா இவருக்கு இருக்குது. இவருக்கு கொஞ்சம் நல்லாவும் ஹிட் ஆர் ஃப்ளாப் வரைக்கும் வரைக்கும் ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த 2ல் யாராவது ஒருத்தங்க உள்ளே வரலாம், அப்படியும் அமையும். ஸோ இவருக்கும் இவங்க தவான் இந்த 4 பேருக்கும் சேஃப்டி பிக்கு. பவுலரில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ப்போம். இவங்க இதில் இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சர்ஃபேஸ்னால இவரை எடுக்கலாம் ஒரு ரிஸ்க்காக. இவர் பவுலிங் நல்லா பண்ணியிருக்கிறாரு, இவரும் எடுத்து பார்க்கலாம் கேப்டனாக. இவருக்கு ஒரு ஹர்ஷர் பட்டேல் இங்கே நிறைய மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு இதில் இல்லைனா விசி கொடுத்து பார்க்கலாம். மேக்ஸிமம் 50க்கு கீழே எவ்வளோ பிளேயர் வந்திருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதுக்கு தக்கன கொடுங்க. தேங்க்யூ.